நமச்சிவாய வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத வாழ்க. ஈசனடி போற்றி நேசனடி போற்றி. கண்ணை கட்டி கடலில் போட்டாலும் ஓடி வந்து காக்கும் ஆத்ம பெரியனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. 12 ராசி 27 நட்சத்திரத்தின் யோக மகிமையும் நாங்கள் கணித்து கூறும் 12 ராசி 27 நட்சத்திரத்தின் யோக பலன்களை கால யோக மகிமையில் நடத்தி தரும் எம்பெருமானே போற்றி போற்றி. 12 ராசி 27 நட்சத்திரத்தின் யோக மகிமையில் செல்வ செழிப்பாக செல்வத்தை அள்ளித்தரும் குபேரனும் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமிகளும் ஒரே இடத்தில் குடிக்கொள்ளும் அற்புத துறையான சினிமா துறையை பற்றி ஒரு அரசால் நம்பி தனுசுக்கு ஏற்பட்டிருக்கும் சில சச்சரவான விஷயங்களை பூஜைகள் மூலம் தீர்க்கலாம். இத்தகையான பூஜைகள் செய்தால் தமிழ் தனுசுக்கு நிரந்தரமாக தீர்வீர்கள். தமிழ் திரைப்படத்துக்கு சில ஆத்மாக்களின் சாப தோஷங்கள் இருப்பதாலும் நடிகர் சங்கத்துக்கு சில ஆத்மாவின் கோபமாக இருப்பதனாலும் அவர்கள் ஒன்றாக இணைந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் திருவுருவ சிலையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா திருவுருவ சிலையும் நடிகர் சங்கத்திலும் தயாரிப்பு நிறுவனத்திலும் வைத்து மிக சிறந்ததாக தமிழ் சினிமா கொடி கட்டி பறக்க மீண்டும் எம்ஜிஆர் காலம் போல் சிவாஜி காலம் போல் மக்கள் தமிழ் சினிமாவை தேடி வரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் வரும் என்பதில் ஐயமில்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாதித்தது போல் நடிகர் திலகம் சிவாஜி ஐயா சாதித்தது போல் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஏற்படும் பலவிதமான துன்பங்களும் விலகிய அற்புதமாக திருவுருவ சிலைகளை வைத்தால் தயாரிப்பு துறையிலும் நடிப்பு துறையிலும் இருவர் உள்ள திருவுருவ சிலைகளை மெழுகு சிலையாக வைத்தால் நிச்சயம் பலன் உண்டு என்று பிரம்மா ஆருட குறி 18 சித்தர்களின் ஆருட குறி கூறுகிறது. குறிப்பாக அருணாச்சலம் என்ற திரைப்படத்தை நாங்கள் தயாரிப்பால் கொண்டு இணைந்து மதிப்புக்குரிய ஐயா திரு சூப்பர் ஸ்டாரை தயாரித்தது போல் நண்பர் அன்புக்குரிய தம்பி திரு தனுஷ் அவர்கள் இருக்கும் சில சச்சரவான பிரச்சனைக்கு நாங்கள் தயாரிப்பார்கள் கொண்டிருந்து ஒரே திரைப்படத்தை தயாரித்தால் இந்த பிரச்சனைக்கு சில நிரந்தர தீர்வாக அமையும். தமிழ் சினிமாவில் நடிப்புத்துறையும் தயாரிப்புத்துறையும் கலை மகளின் இரு கண்கள் எதுவுமே அற்புதமாக ஒன்றுக்கு ஒன்று எதுவும் இணையற்றது ஒற்றுமையுடன் இருந்தால் தமிழ் சினிமா உலகையாலும் மகா காவியமாக மாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்திக்காத பிரச்சனையா? மக்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா சாதிக்காத பிரச்சனையா? சம்பாதித்து எத்தனையோ கோடி சம்பாதித்தாலும் சிலருக்கு ஏற்படாத துன்பங்களும் பிரச்சனைகளுமா? உங்கள் வாழ்க்கையில் 12 விதமான ராசிகளின் அற்புதமான கழிவிடை காலம் ஒன்று இருக்கிறது. எப்படி ஒரு மரத்துக்கு இலை உதிர் காலம் என்று ஒன்று இருக்க, கலைத்துறையிலும் எல்லா துறையிலும் ஒரு காலகட்டத்தில் முடக்கு தேவதை என்ற ஒரு அற்புத தேவதை பிடித்து பின் உலுக்கி மீண்டும் துளிரிட காலமாக மாறும். அதேபோல் தமிழ் சினிமாவில் இருக்கும் பல விதமான பிரச்சனைக்கு அற்புதமாக 18 சித்தர்களின் பூஜை முறையில் பூஜைகளை மேற்கொண்டால் தமிழ் சினிமா உலகை ஆளும். தமிழ் சினிமா சர்வதேச விருதுகளை குமிக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா நடிகர் சிவாஜி கணேசன் சம்பாதித்த கலை சொத்து மீண்டும் தமிழ் சினிமாவை நடிகர்கள் நட்சத்திரம் போல் ஜொலிக்க எங்களிடம் அணுகினால் சிறப்பான பூஜைகள் செய்து வெற்றி மேல் வெற்றி தர நாங்கள் தயார். நாங்கள் ஏற்கனவே பல தயாரிப்பினருடன் பூஜை செய்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இப்போது முன் நண்பர் தனுஷன் வெங்கட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் சில பிரச்சனைகள் நவகோளால் ஏற்பட்டது, கந்திஷ்டியால் ஏற்பட்டிருப்பது. கந்திஷ்டி என்பது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது போல் தம்பி தனுஷுக்கு இந்த பிரச்சனை சில நொடிகளே தெரியும். தயாரிப்பு சங்கமும் நடிகர் சங்கமும் அற்புதமாக இணைந்து ஒரு மாபெரும் தலைவர்களான மக்கள் திலகம் எம்ஜிஆரும் ஐயா கலையுலக சக்கரவர்த்தியின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவுருவ சிலையை வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும். தயாரிப்பு துறையில் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி திருவுருவமும் எம்ஜிஆர் திருவுருவமும்